أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. السلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் கடந்த வகுப்பில் முதாரபா பற்றிய ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டோம். அந்த தலைப்போடு தொடர்புபட்ட ஒரு விடயமாகத்தான் இன்றைய தலைப்பும் காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த தலைப்பை சற்று விளக்கமாக பார்க்கின்ற நேரம் இரண்டு தலைப்புக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் இந்த அமர்வை வணக்க வழிபாடுகளோடு தொடர்புபட்ட விடயங்களை கதைக்காமல் முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்களோடு தொடர்புபட்ட விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் எங்களுக்கு மத்தியில் எத்தனையோ பல கேள்விகள், சிக்கல்கள் காணப்படுகின்றன. அதற்குரிய தீர்வுகளை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்வது என்று பலரிடமும் இருக்கின்ற ஒரு தேவையாக அது இருக்கின்றது. நான் இந்த வகுப்பை நடாத்தி முடித்ததன் பின்பு பலர் இது பற்றி என்னோடு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள். இஸ்லாத்தின் சட்டங்களை நாங்கள் அல் குர்ஆனிலிருந்து அல்லது சுன்னாவிலிருந்து பெற்றுக்கொள்வோம். இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரம் குர்ஆனும் சுன்னாவும். ஆரம்ப கால இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் இந்த சட்டங்களை நேரடியாக இந்த குர்ஆன் சுன்னாவிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஃபிக்ஹ் துறை வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சில சட்ட விதிகளை உருவாக்கி தந்தார்கள். அந்த சட்ட விதிகளை ஒருவர் சரியாக தெரிந்து கொண்டால் அந்த சட்ட விதியினூடாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு அதனை வைத்து தீர்வு காண்பதற்கு முடியுமானதாக இருக்கும். அப்படியான ஒரு சட்ட விதியை நான் உங்களுக்கு இன்று அறிமுகப்படுத்தி இன்றைய தலைப்பை தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். அந்த சட்ட விதி என்னவென்றால், அல் இப்ரத்து பில் மஆனி லா பில் மபானி. குறிப்பிட்ட ஒரு விடயத்தின் முடிவு, அதன் உள்ளடக்கம், அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை அதன் கருத்துக்களை மையமாக வைத்தாகும். மாற்றமாக அதனை கூறுவதற்கு நாங்கள் முன்வைக்கின்ற சொற்பிரயோகங்களை மையமாக வைத்து அல்ல. ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்வது குறிப்பிட்ட விடயத்தின் உள்ளடக்கத்தை மையமாக வைத்து, மாற்றமாக அதனை பாவிக்கின்ற சொல்வதற்கு நாங்கள் பாவிக்கின்ற வசன பிரயோகங்களை மையமாக வைத்து அல்ல. உதாரணமாக, ஒருவர் மற்றொருவரிடம் கூறுகின்றார், நான் உங்களுக்கு என்னுடைய போனை 10,000 ரூபாவுக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றேன். 10,000 ரூபாவுக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றேன். அப்ப அன்பளிப்பாக வழங்குகின்றேன் என்று அவர் கூறினால் நாங்க எப்படி விளங்கிக் கொள்வோம்? எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கணும், சும்மா கிடைக்கணும், ஹதியாவாக இருக்கணும், பிரதி உபகாரம் எதுவும் பெறப்படக்கூடாது. ஆனால் அவர் கூறுகின்றார், இந்த போனை உங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்றேன், ஆனா நீங்க 10,000 ரூபாய் தரணும். இப்படி போன் கொடுக்கப்பட்டு
பகரமாக 10,000 வழங்கப்பட்டால் அதனை நாங்கள் ஹதியாவாக பார்ப்பதில்லை, அதனை ஒரு வியாபாரமாகத்தான் பார்ப்போம். ஏனென்றால் பொருள் கொடுக்கப்பட்டு பொருளுக்கு பெறுமதியான பணம் பரிமாறப்பட்டிருக்கின்றது. இந்த பரிமாற்றலை சுட்டிக்காட்டுவதற்கு அன்பளிப்பு என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இப்படி இஸ்லாமிய சட்ட பகுதியில் பல விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த விளக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய தலைப்புக்கு வருவோம். எங்களிடம் காணப்படுகின்ற பணத்தை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதனை விட வங்கியில் வைத்தால் அது பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அல்லது வேறொரு காரணத்தை மையமாக வைத்து எங்களிடம் பணத்தை வைத்துக் கொள்ளாமல் வங்கியில் சேமித்து வைக்கின்றோம். இப்ப வங்கியில் எங்களுடைய பணம் சேமிக்கப்படுகின்றது. எனவே அதனை சேமிப்பு கணக்கு, சேவிங் அக்கவுண்ட் என்று கூறுகின்றார்கள். நான் என்னுடைய பணத்தை வங்கியில் ஒரு அக்கவுண்டை திறந்து சேமித்து வைத்தால் அந்த பணம் எனக்கு தேவைப்படுகின்ற போது மீள பெற்றுக் கொள்வதற்கு முடியுமானதாக இருக்கின்றது. வங்கிகள் இதனை ஊக்குவிக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பணத்தை உங்களிடம் வைத்துக் கொள்ளாமல் எங்களிடம் கொண்டு வந்து தாங்க, அதை நாங்க சேமிச்சு வச்சுக்கொள்றோம். அப்படி நீங்க பணத்தை தருவதாக இருந்தால் அந்த பணத்துக்கு நாங்க இத்தனை வீதம் வட்டி தருகின்றோம். அது சில வங்கிகளில் 3 வீதம், 4 வீதம், 5 வீதம், அது காலத்துக்கு காலம் கூடி குறையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த அக்கவுண்ட்டுக்கு பேர் சேவிங் அக்கவுண்ட். ஆனா வங்கி எங்களுக்கு வங்கியில எங்கட அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தின் அளவுக்கு வட்டியை தருது. எனவே இத இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இது சேமிப்பு கணக்கு என்று பலரும் பேசிய போதிலும் அதனை நாங்கள் சேமிப்பாக கருத முடியாது. அது கடன் கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புபட்ட ஒன்றாகும். நாங்க வங்கிக்கு கடன் கொடுக்கிறதா, வங்கி எங்களுக்கு கடன் தரதா? எப்படி நடக்குது? நாங்க எங்கட பணத்தை வங்கியில கொண்டு போய் சேமிச்சா நாங்க வங்கிக்கு கடன் கொடுக்கிறோம். அத வங்கி சொல்லுது அது கடன் அல்ல, நீங்க உங்களோட பணத்தை சேவ் பண்றீங்க. ஆனா சட்ட அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு அல்ல, சேவ் பண்றது அல்ல, நீங்க வங்கிக்கு கடன் கொடுக்கிறீங்க. இப்ப வங்கிக்கு கடன் கொடுத்தால் வங்கி உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு ஒரு அளவு திருப்பி தரும். பலர்கிட்டிருந்து பெறப்பட்ட பணத்தை வங்கி இன்னும் சிலருக்கு கடனாக கொடுக்கின்றது. வங்கிக்கு நான் கடன் கொடுப்பது போல வங்கிட்டிருந்து எனக்கு கடனை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ரெண்டையும் வங்கி ஊக்குவிக்குது. நான் வங்கியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டால் அந்த பணத்தை வங்கிக்கு மீள செலுத்தும் போது வங்கி என்னிடமிருந்து ஒரு தொகை பணத்தை அறவிடுகின்றது. அப்படி என்னிடமிருந்து அறவிடக்கூடிய பணம் நான் வங்கியிடம் சேமித்தால் வங்கி எனக்கு தரக்கூடிய வட்டி வீதத்தினை விட நான் கொடுக்க வேண்டிய வட்டி வீதம் கூடுதலாகத்தான் இருக்கும். நான் 1 லட்சம் ரூபாய் வட்டி வங்கியில சேமித்தால் வங்கி எனக்கு 4 வீதம் வட்டி தரும்.
நான் வங்கிட்டிருந்து கடன் எடுத்தால் அந்த 1,00,000 ரூபாய் திருப்பி கொடுக்கிற நேரம் 6% அல்லது 7-10% கூட போய். அப்ப என்னட்ட வங்கி 1,00,000 எடுத்து எனக்கு 4% வட்டியை தந்துட்டு அதே 1,00,000 இன்னொரு நபருக்கு கொடுத்து அந்த நபர்கிட்ட இருந்து 6% மீள பெற்றுக் கொள்கிறது. அந்த 2% தானே, அந்த 2% தான் வங்கிகளின் உயிர் நாடி. அந்த 2% தான் வங்கிகள் வாழுது. வங்கிக்கு கடன் கொடுப்பவர்களும் வங்கியிலிருந்து கடனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களும் இல்லாமல் போனால் வங்கிகள் நிச்சயமாக வீழ்ச்சி அடையும். அந்த வீழ்ச்சியிலிருந்து தன்னை எப்பொழுதும் வங்கிகள் பாதுகாத்துக் கொள்ளும். எனவே மக்களுக்கு மத்தியில் இந்த சேவிங் அக்கௌண்டை அதிகமாக பிரச்சாரப்படுத்தி அதன் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அதற்கு பல பெயர்களை வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அப்ப இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல் இப்ரத்து பில் மஆனி லா பில் மபானி. வங்கியில் சேவ் பண்றது நாங்க சேவிங் என்று சொன்னாலும் அதை சேவிங்காக கருத முடியாது. அது கர்துன், கடனாகத்தான் கருதப்படும். கொடுக்கப்படக்கூடிய பணத்துக்கு அவங்க வட்டி தாராங்க. அப்ப நாங்க வங்கிகளில் சேவிங் அக்கௌண்ட் துறந்தால் நாங்க விரும்பினாலும் வெறுத்தாலும் அந்த அக்கௌண்ட்ல மாதம் மாதம் வட்டி விழுந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம்கள் வட்டியோடு தொடர்பு வைப்பதில்லை. வட்டி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் சேவிங் அக்கௌண்ட் துறக்காமல் இருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் அறிந்து கொண்ட போது அண்மை காலமாக புதியதொரு வரையறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நீங்க சேவிங் அக்கௌண்ட் துறக்கிற நேரம் உங்களுக்கு வட்டி வானம் என்று நீங்க கருதினா இப்பவே சைன் வச்சுட்டாங்க, நாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வட்டியை தரமாட்டோம், வட்டி விழாது, உங்களோட பணம் மட்டும்தான் இது. ஆனால் அவர்களிடம் ஒரு கணக்கு இருக்கும். நான் இத்தனை ரூபா சேவிங் அக்கௌண்ட்ல போட்டிருந்தால் எனக்கு இத்தனை ரூபா வட்டி வந்திருக்கணும், அந்த வட்டி எனக்கு தராம அவங்க வச்சுக்கொள்வாங்க. அப்ப நாங்க இலங்கை போன்ற நாட்டில் எங்களுடைய பொருளாதார விடயங்களை மேற்கொள்வதற்கு இந்த அக்கௌண்ட்டை துறக்கிறோம். திறந்த நாங்க விரும்பினோ வெறுத்தோ அந்த வட்டி சொல்லி எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த வட்டி பணத்தை நாங்க பயன்படுத்தக்கூடாது, அது எங்களுக்கு ஹராமானது. அதனை கட்டாயமாக தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய வட்டி பணத்தை எனக்கு அதிலிருந்து பிரதி விவகாரம் வராத விதத்தில் ஒரு பொது வேலைக்கு அல்லது மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எனக்கு நன்மை வரக்கூடாது என்ற நியத்தில் கொடுத்து விட வேண்டும் என்று இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இது பொதுவான வங்கிகளில் ஒருவர் சேமிப்பு கணக்கை துறந்தால் அது பற்றிய நிலைப்பாடு. இதே கணக்கை, சேமிப்பு கணக்கை ஒரு இஸ்லாமிய வங்கியில் திறந்தால் அதனை நாங்கள் வைப்பு செய்கின்றோம் என்று கூறுகின்றோம். குறிப்பிட்ட வங்கியில் வைப்பு செய்கின்றோம். அப்ப அதனை அரபு மொழியில் நாங்கள் அல் வதியா என்று குறிப்பிடுவோம். வதியா என்றால் குறிப்பிட்ட ஒரு பொருளை இன்னொருவரிடம் பாதுகாப்பதற்காக கொடுப்பது. குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அந்த பொருளை உரிய விதத்தில் அவர் திருப்பி தருவார். அது இஸ்லாமிய வங்கியிலும் சரி, எளிய வங்கியிலும் சரி, நாங்கள் பணத்தை வைப்பு செய்தால்
எந்த பணத்தை வைப்பு செய்கிறோமோ அந்த பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் வராது. நாங்க 5000 ரூபாய் தாள்ல வைப்பு செய்த அதே 5000 ரூபாய் தாள் எங்களுக்கு வராது. ரிட்டர்ன் எடுக்கிற நேரம் அது 1000 ரூபாய் தாள்ல வரையிலும் 500 ரூபாய் தாள்ல வரையிலும் இல்லையா, மாறி மாறி வரையும். எனவே அதனை நாங்க அல் வதியா என்ற சட்டத்திலும் வைத்து பார்க்க முடியாது. இப்ப இஸ்லாமிய வங்கியில் ஒருவர் வைப்பு செய்தால் அவருக்கும் மாதம் முடிகிற நேரம் மேலதிகமான ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்குது. நாங்கள் அமான பேங்க் எடுத்துக்கொண்ட சேவிங் அக்கௌண்ட் இருந்தால் மாதம் முடிகிற நேரம் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்த பணத்துக்கு குறிப்பிட்ட லாபம் இவ்வளவு கிடைச்சிக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இஸ்லாமிய வங்கிகளில் ஒருவர் சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தால் அதனை இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், அது முதாரபா, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகத்தான் கருதப்படும். நாங்க வங்கிக்கு எங்கட பணத்தை கொடுக்குறோம், அந்த பணத்தை வங்கி எடுத்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுத்தும், அந்த வியாபாரத்தினூடாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதியை எங்களுக்கு தரும். நான் கடந்த வகுப்பில் அந்த முதாரபாவை சற்று விரிவாக பார்த்தோம். பணம் ஒருவருடையது, அந்த பணத்தை இன்னொருவர் எடுத்து வியாபாரம் செய்வார், வியாபாரம் செஞ்சு கிடைக்கிற லாபத்தை 2 பேரும் பிரிச்சு கொள்வோம். நாங்கள் ஒரு இஸ்லாமிய வங்கியில் வைப்பு செய்யும் போது முதாரபா முறைப்படி நாங்கள் பணத்தை வங்கிக்கு ஒப்படைக்கின்றோம். சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் அந்த வங்கி ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் அல்லது பல வியாபாரங்களில் ஈடுபடுத்தும். வரக்கூடிய லாபத்தை எங்களுக்கு மாதம் மாதம் பிரித்து தரும். ஏனைய வங்கிகளில் நாங்கள் வைப்பு செய்தால் எங்களுக்கு கிடைக்கிற மேலதிகமான பணம் ஒரே அளவானது, ஒவ்வொரு மாதமும் ஒரே அளவாகத்தான் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய வங்கியில் நீங்கள் வைப்பு செய்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த லாபம் அல்லது மேலதிகமான பணம் ஒவ்வொரு மாதமும் ஒரே அளவாக இருக்க மாட்டாது. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் கூடி குறையக்கூடியது. அந்த கிடைக்கின்ற மொத்த லாபத்தை பிரிக்கின்ற போது அது ஒவ்வொரு மாதமும் கூடி குறைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனைத்தான் நாங்கள் இந்த இஸ்லாமிய நிதி நிறுவனங்களிலிருந்து லாபமாக ப்ராஃபிட்டாக பெற்றுக்கொள்கின்றோம். அப்ப ஒரு இஸ்லாமிய வங்கியில் நாங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்கினால் அந்த சேமிப்பு கணக்கு சேவிங் அக்கௌண்ட் என்று நாங்கள் பெயர் வைத்தாலும் அது சேவிங் அக்கௌண்டாக கருதப்பட மாட்டாது. அது ஒரு முதாரபா வியாபாரமாக கருதப்படும். ஏன்? எங்களுடைய விதி, சட்ட விதி அல் இப்ரா பில் மஆனி லா பில் மபானி. இந்த விளக்கம் உங்களுக்கு பெரும்பாலும் போதுமாக இருக்கும். இதோட தொடர்பட்ட கேள்விகள் இருந்தால் அதை வச்சு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கட்டத்துக்கு போகும். முதாரபா வியாபாரத்தில் முதலீடு செய்பவரே வியாபாரம் நட்டமடைந்தால் நட்டத்துக்குரிய பொறுப்பை பொறுப்பெடுக்க வேண்டும். வங்கி ஏண்ட பணத்தை எடுத்து வியாபாரம் செஞ்சு அது நட்டம் அடைந்தால் அது எங்களுக்கு தான் வரும். அந்த நட்டத்தை தீர்மானிக்கிறத ஷரியா போர்டு இருந்து கவனிக்கும். உண்மையிலே இவங்க நட்டம் அடைஞ்சிக்கிறாங்களா இல்லையா, நட்டம் அடைஞ்சா எப்படி அடைஞ்சாங்க என்று தீர்மானிச்சுதான் அத நட்டத்தை இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்.
அல் இப்ரத்து பில் மஆனி லா பில் மபானி. இஸ்லாமிக் விண்டோன்னு சொல்லி துறக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய முறைப்படியா அது நடக்குது. இஸ்லாமிய வங்கி ஒன்றில் குறிப்பிட்ட வியாபார நடவடிக்கை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு ஷரியா போர்டுன்னு இருக்கும். அந்த ஷரியா போர்டு தான் சொல்லும் இது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டது, எனவே இந்த லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு பிரிச்சு கொடுங்க, இந்த லாபத்தை பிரிச்சு கொடுக்காதீங்க. அமானா பேங்க் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சென்ட்ரல் பேங்க்ல வைக்கணும். சென்ட்ரல் பேங்க்ல வச்சால் அதுக்கு அவங்களுக்கு நிச்சயமா வட்டி கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வட்டியை அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது ஹராமான முறையில் வந்த பணம். ஏனைய வங்கிகளில் இஸ்லாமிய விண்டோ ஒன்று ஈக்குது, அதை எங்களுக்கு ஷரியா போர்டு ஒன்று இருந்து கவனிக்குதா இல்லையா என்றதெல்லாம் தெரியாது. பேரளவுல ஈக்குது, ஆனா உண்மையில அந்த ஷரியா போர்டு இவங்களோட வியாபார நடவடிக்கை எல்லாத்தையும் அவதானிச்சு இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட விதத்தில் நடைமுறைப்படுத்துகின்றது என்றதை சர்டிஃபை பண்றது கஷ்டம். இலங்கையில குறிப்பா இப்போ நீங்க நான் உங்களோட வங்கியில சேவிங் அக்கௌண்ட் திறக்கிறேன், எனக்கு வர வேண்டிய வட்டியை நீங்க எனக்கு போட வானம் சொல்லி சொன்னா உங்களோட பணம் மட்டும்தான் இருக்கும், அது உங்களுக்கு மிச்சம் சேஃப்டி. அப்படி இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வட்டி வந்திக்குதுன்றத கிளியர் பண்ணிக்கணும், அது கஷ்டமாயி. அப்படி அந்த வேலையை செய்யலும்னா பரவாயில்லை, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒதுக்கி கொள்ளு. அந்த காசு தான் இன்வெஸ்ட் பண்ற நேரம் இன்வெஸ்ட் பண்றாலும் தெரியும் இந்த இன்வெஸ்ட் பண்ற அந்த மாணவர்கள் இன்வெஸ்ட் பண்ற அந்த பணத்தை அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. அது ஒரு லாபகரமான வியாபாரமா இல்லையா, அப்ப நாம எப்படி அப்ரோச் நல்லா. இதுல நாங்க இஸ்லாமிய வங்கி ஒன்றுல எங்களோட பணத்தை கொண்டு போய் கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணினா பேங்க்ட பணம் மீக்கும், எங்களோட பணமும் மீக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவங்க இன்னொரு வியாபாரிகிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அப்ப அதுல கிடைக்கிற லாபத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு பகுதியை தான் எங்களுக்கு பிரிச்சு தருவாங்க. உங்களுக்கு போய் கேட்க இப்ப நீங்க சேவிங் அக்கௌண்ட் திறக்கிற நேரம் உங்களுக்கு நிபந்தனை இடையில அவங்க சொல்ற நிபந்தனையை நீங்க ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு துறக்கே. அப்ப அதுல நீங்க நிர்பந்தமாகிறீங்க. அப்ப நிர்பந்தமாகினா அவங்க செய்யற பிசினஸ்ல கிடைக்கிற ப்ராஃபிட்டை தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த செய்யற பிசினஸ் உங்களுக்கு அவங்ககிட்ட போய் கேட்கணும், நீங்க எந்த பணத்தை எந்தெந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க காட்டுவாங்க. ஒரு இஸ்லாமிய நிதி நிறுவனம் என்று இருந்தா நீங்க கொடுக்கிற பணம் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்றத அவங்க காட்டணும். அது இல்லாம இப்ப நீங்க பெரிய ஒரு அமௌண்ட்டை அவங்ககிட்ட கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணினா அப்ப உங்களுக்கு நிபந்தனை ஒரு கோடி கணக்கில் நீங்க அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க,
இதை நீங்க ஒரு பிசினஸ்ல ஈடுபடுத்துங்க. ஆனா இந்த பிசினஸ்ல தான் ஈடுபடுத்தணும் என்று உங்களுக்கு அந்த நேரத்துல நிபந்தனை அமான பேங்க்ல இருக்குதா இல்லையான்றது தெரியாது. ஆனா ஒரு இஸ்லாமிய நிதி நிறுவனம் என்று வர நேரம் அது அந்த விஷயத்த நாங்க அவங்களோட இருந்துதான் பேசி பார்ப்போம். இதுலயும் இப்ப நீங்க அந்த அமானால இருந்து லோன் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்க தானே, உண்மையில அது லோன் அல்ல. அமானா அவங்களுக்கு அதை கடனாக தராது. நீங்க ஒரு பிசினஸ் ஒன்றை தொடங்க போறீங்களா அல்லது என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி பார்த்துதான் உங்களுக்கு அந்த காசை தரும். அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை தருவாங்க. அதை நாங்கள் கடன் சொல்லி சொன்னாரு. இப்போ எங்கட நாட்டில் அந்த ஷரியா போர்ட் எவ்வளவு தூரம் பலமாயிக்குது, இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் எவ்வளவு தூரம் அவதானிக்குது என்றது ஒரு கொஸ்டின் தான். அப்போ அவங்க செய்யற நேரம் அதை அவதானிக்கிறதுக்கு எளிமைக்கும். உங்களுக்கு காசை தந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் அவதானிக்கக்கூடிய அளவுக்கு எங்கட நாட்டில் என்ன வளர்ச்சி அடையல. அப்படி ஒரு பகுதிக்கு அமானாவா பேசுற எங்களுக்கு வேற முதல்ல ஒன்று இல்ல சொல்றதுக்கு அதை சுத்தி அமானாண்டு வர இல்லாட்டி அமானாண்ட ஒரு விஷயம் இல்லை. இது வந்து முதாரபா அந்த மார்க்கத்தின் அடிப்படைகள்ல பார்க்குற நேரம் நடைமுறையில விலகி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த அமானான்றதை நாம பேசுறோம். இல்லாம இல்லாட்டி அமானாண்ட இஸ்லாமிய நிதி நிறுவனம் என்று வச்சுக்கொண்டால் லேசி. ஓகே, அவர் வந்து கணக்கு கூடிய பார்த்தா 3 வருஷத்துலேயே போடுவாரு. அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு வருஷத்துல கேஷ் அதெல்லாம் உங்களுக்கு இந்த அமானா பணத்தை தார நேரம் அந்த பணத்துக்கு பாதுகாப்பான முறைகளை வச்சு கொண்டு தான் தருவான் இல்லையா. அந்த பணத்தை என்ன அமானாட பணமாக இருந்தாலும் இன்னும் பலர் அதுல சேவ் பண்ணின பணத்தை தானே அவங்களுக்கு தராங்க. அப்ப அதை நீங்க லொஸ் பண்ணப்படாது. அதுக்காக வேண்டி சில வரையறைகளை வைக்கலும். அந்த வரையறைகளை வைக்கிற நேரம் போடுற பெர்சன்டேஜ் சில நேரம் உங்களுக்கு ஏனைய வங்கிகள்ல தரக்கூடிய வட்டியை விட கூடுதலா இருக்கும். அப்போ வட்டியை விட இவங்க தாரது கூடுதலா இருக்குது, எனவே இதை விட்டுட்டு எங்களுக்கு அங்க போயிடும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு போறது பொருத்தமல்ல. ஹலால் எப்பயும் பெருமதியான, அதுக்காக வேண்டி இது இவங்க செய்யறது ஹலால் என்றதை எங்களுக்கு உத்தரவாதப்படுத்தல. அப்படி அது கடனாக இருந்தால் நீங்க 3 வருஷத்துக்கு பிறகுதான் கடனை தாரேன் என்று கடன் எடுத்துட்டு 2 வருஷத்திலே கொடுக்கிறதா இருந்தா அதை இஸ்லாம் வரவேற்கும். கடனாக இருந்தா என்றால் உங்களோட கடன் தானே உங்களோட பொறுப்பலியா, அப்ப நீங்க 2 வருஷத்திலே உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணி. இது கடனாக அல்லாம ஒரு வியாபார நடவடிக்கையாக இருந்தா, வியாபார கொடுக்கல் வாங்கலாக இருந்தா, அந்த வியாபார கொடுக்கல் வாங்கலை நீங்க எக்ரிமெண்ட் பண்ற நேரம் என்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு செஞ்சீங்களோ அந்த நிபந்தனைகளை பின்பற்றத்தான் வேணும். அந்த வகையில நீங்க 3 வருஷத்துல ரிட்டர்ன் பண்றேன் உடன்பட்டு இருந்தால் 3 வருஷத்துல தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏனென்றால் அந்த பணத்தை நீங்க எடுக்கிற நேரமே உடன்பட்டுக்கிறீங்கன்னா 3 வருஷத்துல ரிட்டர்ன் பண்றேன். ஓகே,
ஆல்டர்னேட்டிவ் ஈர நேரம் சேவிங் அக்கௌண்ட் ஆல்டர்னேட்டிவ் நீக்கிட்டானே ஈர நேரம் அந்த பொருத்தமா அது பெரிய ஒரு லாபம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இதில் அக்கௌண்ட் வச்சாம அதை யூஸ் பண்ணி கல்வியை ஓப்பன் பண்ணதுக்காக பொருத்தமா இல்லை. எங்களுக்கு உண்மையில இஸ்லாமிய முறையில இப்படி பல வாயில்கள் இருக்கும் என்று இருந்தால் நாங்க இங்கே இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு தான் போவோம். அதுதான் மிகவும் பொருத்தமானது. ஹலால் இருக்கிற நேரம் நீங்க ஹராமான ஒரு வாயிலுக்கு போகக்கூடாது. அதுதான் வீதி. ஆனா எங்கட நாட்டுல இருக்கிறது ஒரே ஒரு வாயில் தான் இல்லையா? அந்த வாயிலையும் எத்தனையோ கேள்விகள் இருக்குது. எனவே இதுக்கு மட்டும் வாங்கன்னு சொல்லி இந்த வாயில ஒடுக்க இயலாது. எங்க நாட்டுல ஒரு நிர்பந்தமான சூழல் இருக்கு. இல்ல, நஷ்டம் வந்தா நீங்க தான் பொறுப்பு. முபாரபா வியாபார முறைப்படி நீங்க 1 லட்சம் கொடுத்து வியாபாரம் செஞ்சு அவருடைய குறைகள் ஒன்றும் இல்லாம நட்டம் அடைஞ்சா அந்த நட்டத்துக்கு பொறுப்பு நீங்க தான். லாபம் எடுத்தா அந்த லாபம் உங்களுக்கும் தான் அவருக்கும் தான். நட்டம் அடைஞ்சா உங்களுக்கு பணம் தான் நட்டம். அவர் குறிப்பிட்ட காலம் அந்த பணத்தை எடுத்து தண்ட காலம் நேரம் எல்லாத்தையும் செலவழிச்சு வியாபாரத்தை செஞ்சுப்பார். அப்ப அதெல்லாம் அவருக்கு நஷ்டமா. எனவே இந்த மூலதனம் எப்பொழுதும் இஸ்லாத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட முடியாது. இப்போ நாங்க சேவிங் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டா நாங்க போட்ட பணம் அப்படியே பாதுகாக்கப்படும். அதுல எந்த குறையும் ஏற்படாது. மேலையும் வட்டியும் கிடைக்கும் இல்லையா? ஆனா இஸ்லாமிய நிதி நிறுவனம் ஒன்றில் போட்டால் அந்த மூலதனம் உத்தரவாதப்படுத்தப்பட மாட்டாது. சில நேரம் நட்டம் அடைஞ்சா நட்டத்தை நீங்க பொறுப்பெடுக்கணும். லாபம் வந்தா லாபத்தை உங்களுக்கு தரும். இந்த வட்டி மிகவும் பாரதூரமானது. இஸ்லாம் அதை மிக காரமாக கண்டித்திருக்கிறது. வட்டியில் உங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. வட்டியினூடாக உங்களுக்கு கிடைத்த பணத்தை இஸ்லாமிய வரலாற்றில் வந்த ஆரம்ப கால ஃபுகஹாக்கள் அதை கடல்ல போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து இமாம்கள் சொன்னாங்க அந்த பணத்தை நீங்க எரிச்சு போடுங்க. அண்ட் அவங்களுக்கு ஹராமான முறையில தானே வந்துச்சு. அதுக்கு பிறகு 3வது கட்டமா சொன்னாங்க பணம் உங்களுக்கு தான் ஹராமான. இந்த வட்டி பணம் நீங்க செஞ்ச ஒரு நடவடிக்கையால உங்களுக்கு அது ஹராமாயி. ஆனா பணம் ஹராமானதா இல்லை. பணம் பொதுவானது, அது ஹராமானதல்ல. எனவே பணத்தை எரிப்பது அல்லது கடல்ல கொண்டு போய் கொட்டுவது அல்லது வீணாக்குவது அநியாயமானது. இஸ்லாம் பணத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு அடிப்படையை வச்சுக்குது. எனவே உங்களுக்கு ஹராமான பணத்தை நீங்க அதை எரிச்சிடாம அல்லது கடல்ல கொண்டு போய் கொட்டாம ஒரு பொதுவான தேவைக்கு கொடுத்துரு. உங்களுக்கு எந்தவித பிரதி உபகாரமும் கிடைக்காத ஒரு பொது வேலை கொடுத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. நீங்க அந்த ஹராத்திலிருந்து உங்களை நீக்கி கொண்டவராக கருதப்படுவீங்க. அப்ப அப்படி வந்து தான் நாங்க இன்றைக்கு ஒரு வங்கியில சேவிங் அக்கௌண்ட் ஒன்றை திறந்து அதுல எங்களுக்கு வட்டி கிடைச்சா இப்படி கிடைக்கும் தானே. கிடைக்கக்கூடிய பணத்தை நான் என் அக்கௌண்ட்ல இருந்து தூய்மையாக்கி கொள்ளணும் என்ற வகையில் ஒரு பொது வேலைக்கு அப்படியே கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தா ஓகே. இப்போ நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு ஆள் தான் ஷேக் யூசுஃபுல் கர்தாவி. அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க வங்கியில் வட்டி பணத்தை
வச்சா, வட்டி தானே, நீங்க எடுக்காம உங்களோட அக்கௌண்ட்லயே வச்சா அந்த வங்கி அந்த வட்டி பணத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்தும். எனவே நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய வட்டி பணத்தை தொடர்ந்து வைக்காமல் அதன் எடுத்து ஒரு பொது வேலைக்கு அதை கொடுத்துடுங்க. அப்ப இத எங்களுக்கு கவனமாக செய்ய இயலும் என்று இருந்தால் அப்படி செய்யறது மிகவும் பொறுத்து. உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய வட்டி பணத்தை எடுத்து ஃபுல்லா நீக்கிடும். அப்படி உங்களுக்கு செஞ்சு கொள்றதுல கஷ்டம் நீக்குது, ரெண்டும் கலந்துடும், எனக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாது என்று இருந்தால் ஆரம்பத்திலிருந்து ஒதுக்கும். அதாவது என் அக்கௌண்ட்ல 1,00,000 நான் சேவ் பண்ணினோடனே 1,500,000 ரூபா அல்லது 1,10,000 ரூபா மேலதிகமா வருது. 10,000 ரூபா வட்டி என்றது தெரியும் தானே இல்லையா? அப்ப இந்த வட்டி பணத்தை நான் எந்த விதத்திலையும் பாவிக்க கூடாது, இதுதான் அடிப்படை. நான் அந்த 10,000 ரூபாய் என்னுடைய வங்கியிலே வச்சிருந்தா வங்கி என்ன போல இருக்கக்கூடிய என்ன 100 பேர்ட்டிருந்து 10,000 எடுத்து எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே நீங்க அப்படி வைக்காதீங்க. உங்களுக்கு வட்டி பணம் போல ஒரு ஹராமான ஒரு பணம் கிடைச்சா, ஹராமான பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டு என்ன செய்யற? உங்களோட கையில இருக்குது ஹராமான பணம் ஒன்று கிடைச்சு கையில இருக்குது, என்ன செய்யற? நீங்க அதிலிருந்து நீங்கணும், அந்த ஹராத்திலிருந்து நீங்க உங்களை தூய்மை ஆகிக்கொள்ளணும், அதிலிருந்து நீங்க தூரமாகும். எப்படி தூரமாகிறது? அப்பதான் இஸ்லாமிய சட்டறிஞர்கள் சொன்னாங்க, நன்மையை எதிர்பார்க்காமல் குறிப்பிட்ட பணத்திலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரதி உபகாரமும் கிடைக்காத விதத்தில் ஒரு பொது வேலைக்கு ஒப்படைத்து விடுங்கள், அல்லது மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதனை கொடுத்து விடுங்கள். அப்ப எனக்குத்தான் அந்த பணம் ஹராமானது. நான் அக்கௌண்ட்டை திறந்து சேவ் பண்ணினா 10,000 என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும் என்றிருந்தால் அந்த 10,000 எனக்குத்தான் ஹராமானது. இன்னொரு ஆளுக்கு ஹராமா? ஹராமாகாது. அது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பணத்தை சேகரிச்சாங்க. அப்ப அதுல ஒரு ஆடு இருந்துச்சு. அப்ப அந்த ஆடு பிரிக்கப்பட்ட நேரம் ஒரு பெண்மணிக்கு ஜகாத்தாக வழங்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தினருக்கோ ஜகாத் பணத்தை சாப்பிடுவது ஹராமானது. எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு மௌலானா ஃபேமிலின்னு இருக்கிறான். மௌலானா ஃபேமிலின்னா என்ன? ரசூலுல்லாஹ்ட பரம்பரையில வந்தார்கள். ரசூலுல்லாஹ்ட பரம்பரையில வந்தாக்களுக்கு ஜகாத் பணம் கொடுக்க இயலாது, கொடுப்பது ஹராமானது, அவங்களுக்கு சாப்பிட இயலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத் பணத்தை சாப்பிடுறது ஹராம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை குறிப்பிட்ட பெண்மணிக்கு ஒப்படைத்தார். அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, ஆட்டை கொண்டு போய் அறுத்து கறியாக்கி ஒரு பீரிஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுறதுக்கு முற்பட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவின் தூதரே, இது ஜகாத் பணமாக நீங்க வழங்கின அந்த ஆட்டிலிருந்து சமைக்கப்பட்ட கறி, சாப்பிடாதீங்க என்று தடுத்தான். அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜகாத் பணம் குறிப்பிட்ட அந்த பெண்மணிக்கு போய் சேரும் வரையில் தான் அது ஜகாத் பணமாக இருந்தது. அந்த பெண்மணி தனக்குரிய ஜகாத்தை பெற்றுக்கொண்ட உடன் அந்த ஆடு அந்த பெண்மணிக்கு உரிய சொத்தாக மாறிவிட்டது.
அவளுக்குரிய பணமாக மாறிவிட்டது. எனவே அந்த பெண்மணி தன்னுடைய பணத்திலிருந்து, தனக்கு கிடைத்த ஆட்டிலிருந்து ஒரு பகுதியை எனக்கு வழங்கினால் அது இந்த இடத்தில் சதகாவாக கருதப்படும், ஜகாத் அல்ல. எனவே இதனை எனக்கு சாப்பிட முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார். இப்ப வங்கியில 1,00,000 சேவ் பண்ணி 10,000 வட்டி வந்தால் அந்த வட்டி பணம் எனக்கு ஹராமானது. அதை எனக்கு எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. அப்ப எங்க குடும்பத்தில் இருக்கிறார்களுக்கு அவங்களுக்கு வேலை. அப்ப இந்த பணத்தை நீங்க தொடர்ந்து வச்சிருந்தால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து இருக்கின்றது. அப்ப என்ன செய்யற, அந்த பணத்தை நீங்க முஸ்லீம் சமூகத்துல அல்லது மனித சமுதாயத்துல தேவைப்பட்ட ஒரு பொது வேலைக்கு கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது கிடைக்கட்டும், அதுல இருந்து அவங்க பயனை பெற்றுக்கொள்ளட்டும். அவங்களுக்கு ஹராமா? அவங்களுக்கு ஹராம் இல்லை. ஏனென்றால் அவங்க பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கல, அவங்க அவங்களோட காசை சேமிக்கல, அவங்களுக்கு வட்டியாவது கிடைக்கல, அது உங்களுக்கு கிடைச்சது. நீங்க வட்டியிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பணத்தை பொது வேலையை கொடுத்தீங்க. ஓகே, அந்த பணத்தை வந்து பொது நிறுவனங்களை கொடுக்க, பள்ளி மாதிரியோனுக்கு கொடுக்க அப்படி டிரெக்டா அவர் மூலமா கொடுக்கப்படாதுங்கிறபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கற்ற நேரம் நான் மஸ்ஜித் ஒன்று கட்ட போறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய தூய்மையான பணத்தை மட்டும் சதக்கா செய்து இந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்புவதற்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் அதுல மிச்சம் தூய்மையாக நடந்து தூய்மையான பணத்தை மட்டும் கொடுத்துதான் பள்ளியை கட்டி எழுப்பினாங்க. அப்ப மஸ்ஜித் என்றது ஒரு பொது இடம், நாங்க எங்களோட வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்குரிய இடம். எனவே அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்றதுல நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தூய்மையான பணத்தினூடாக கட்டி எழுப்போம். வட்டியினூடாக கிடைச்ச பணத்தை இதுக்கு கொண்டு வந்து தந்தா சில நேரம் அவரும் வந்து அதுல தொழுவிட்டு போய் இல்லையா. எனவே நாங்க இப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு மஸ்ஜித் போன்ற இடத்துக்கு அதை கொடுத்துடாம ஒரு ரோட்டுண்ட செய்யறதுக்கு அல்லது ஒரு மலசோலை கூட தேவைக்கு அப்படியான ஒரு பொது வேலைக்கு கொடுக்கறது மிகவும் பொருத்தமானது. நாங்க கிரெடிட் கார்டு எடுக்கிற நேரம் சைன் பண்ணித்தான் அந்த கிரெடிட் கார்டு எடுக்கிறோம். சேவிங் அக்கௌண்ட்டை திறக்கிற நேரமும் சைன் பண்ணித்தான் திறக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த சேவிங் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் கார்டு போன்று அத்தியாவசியமான எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக கருதப்பட மாட்டோம். சேவிங் அக்கௌண்ட் பெரும்பாலும் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று என்றதுனால இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் உங்களோட நாட்டில் நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு இந்த சேவிங் அக்கௌண்ட் ஒன்றை திறக்கிறதுக்கு உரிய வசதி வாய்ப்பை செஞ்சு தரலட்டி இந்த வங்கிகளை நாடுவதற்கு அனுமதிக்குது, அனுமதியை பயன்படுத்தி கொள்ளையிலும் சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில தான் அது அனுமதிக்கப்படுது. அப்படி இல்லாட்டி அடிப்படையில ஹராம் தான். நீங்க சேவிங் அக்கௌண்ட்டே திறக்காம இருந்தா அதுதான் நாக பெஸ்ட். சேவிங் அக்கௌண்ட்டை திறக்காம இருந்தா அதுதான் மிச்சம் பொறுத்து. நாங்க சேவிங் அக்கௌண்ட்டை திறக்கிறது வட்டி எடுக்கிறதுக்கு அல்ல, வட்டி எடுக்கிறதுக்கு அல்ல. இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு வகையில சேவ் பண்ணி பாதுகாக்கிறது. கிரெடிட் கார்டை எடுக்கிறது எங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வட்டியை கட்டுறது. நாங்க விரும்பியோ வெறுத்தோ ஒருக்கா 2 தடவைக்கா ஒன் டைம் கட்டுவோம், அடுத்த இதில் பேச்சுடுவோம். ஓகே, இப்போ இஸ்லாமிய நிதி நிறுவனம் தான் நாங்கள் இப்போ அம்மானா பேங்க்கை தான் இனி பேச வாரு.
அப்போ இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்டா அந்த முதாரபா அடிப்படையில் பிஸ்னஸ் ஒன்று நடக்கிற அதில் ஒரு விஷயம் கொண்டு வர டிரான்ஸ்பரன்சி ஒன்று ஈக்கணுமே நாங்கள் இப்படி தான் செய்கிறேன் அப்போ லொஸ்ட் வந்தானே நாங்கள் அதை பே பண்ணணுன்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ஈகிறேன் அப்போ இது வந்து இன்னைக்கு சொல்லப்பட்டில்ல இல்லையா பேங்க்ல நாங்கள் அக்கௌண்ட் திறக்கவாலே எங்கள்கிட்ட மைண்ட் செட் இனி வந்து படித்தாக்களுக்கு தெரியுமே இப்போ இது இல்லாத பெரிய க்ரௌடுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்டே தெரியாம இருக்கும் நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் செய்கிறோம் இன்னைக்கு அப்படி தெரியும்டா போகவே மாட்டான் அவ போகாம இன்னைக்கு இப்படி நாங்கள் போய் செய்யறது அவங்க அதை செல்லாம சல்லி எடுக்கிறன்ற வந்து ஒரு சும்மா ஓப்பனாக பார்க்கணும் ஒரு மோசடி மாதிரி இல்லையா மோசடி இல்லை அவங்க அந்த நிபந்தனை எல்லாத்தையும் சொல்லி தான் நீக்கிறாங்க நாங்கள் அந்த நிபந்தனைகளை வாசிக்காம சைனை வைக்கிறோம்ன்றத எங்களோட ஃபீல் ஃபோமை தாராங்க நாங்கள் சைனை வச்சுட்டு வந்துட்டோம் அப்படி இல்லாட்டி அவ்வளோ நிபந்தனையும் அதில் ஈக்குது ஓகே நாங்க ஆல்டர்னேட்டிவ் இல்லாத நேரத்துக்கு தானே நிர்பந்தங்களாக உதாரணமா ஸ்காலர்ஷிப் அதுக்கு அன்வாரது கவர்மெண்ட்ல வந்து குறிப்பிட்ட பேங்க்குக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வருது அம்மானாக்கு வராது அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அதில் ஓப்பன் பண்றது நிர்பந்தம் இல்லாத சூழ்நிலை எங்களுக்கு அம்மானாவை தெரிவிச்சு கொள்ள இருந்தாங்க எல்சி ஓப்பன் பண்றது சில பேங்க்களோட கட்டாயம் பெரிய லெவல்ல பிசினஸ் ஆட்களுக்கு நிர்பந்தமாகும் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு கொண்டு அப்படி போறது ஓகே அது இல்லாம தவிர்த்து கொள்றது சொன்னா தவிர்த்து கொள்றது நியாயமான தவிர்த்து கொள்ளையில ஆக பொறுத்த ஆனா தவிர்த்து கொள்றதுக்கு முடியாத பல சந்தர்ப்பங்கள் எங்களோட நாட்டில் ஏற்படும் ஓகே அப்ப முடிக்குமாண்ணா சுபான பகவான்